சிக்கனம் வீட்டை காக்கும்னு சொல்லுவாங்க. பணத்தை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அதை சேமிச்சோம் அப்படின்னா வீட்டை மட்டும் இல்ல நம்மளையும் சேர்த்து காக்கும். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். 20,000 சேலரி வாங்குற ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வீட்டு வேலை, சமையல் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஆள் வச்சதுனால 15,000 அவங்களுக்கு அதுலயே ஸ்பெண்ட் ஆயிருமா. பேலன்ஸ் இருக்க 5,000 வச்சு மளிகை சாமான், காய்கறி அப்படின்னு வாங்கி மந்த்தை ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. இதை கேட்கும் பொழுது கொஞ்சம் ஸ்டூப்பிடா இருக்க மாதிரிதான் இருக்கும். இதுக்கு பதிலா காலையில எழுந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டா 15,000 மிச்சம் ஆகும்ல. இப்படிதான் எல்லாரும் யோசிப்பாங்க. ஏன்னா நம்ம லைஃப்ல நம்ம எப்பவுமே அண்டர் வேல்யூ பண்ற ஒரு விஷயம் டைம் தான். ஃபார் சம் ரீசன் நம்ம பணத்தை மிச்சம் பண்றதுக்காக டைம் எவ்வளவு வேணாலும் வேஸ்ட் பண்ணலாங்கிறத ரொம்ப நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். பட் அதே பொண்ணு சில வருஷங்களா அவங்களோட கரியர்ல ஒரு பெரிய பொசிஷனுக்கு போயிட்டாங்கன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுமா? லெட் மீ எக்ஸ்பிளைன். அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஃப்ரீ டைம்ல அவங்க ஆன்லைன் கோர்சஸ், செமினார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணி அவங்களோட ஸ்கில்ஸை பயங்கரமா ஸ்ட்ராங் ஆக்கிட்டாங்க. அவங்க ஸ்ட்ராங் ஆக்கிட்ட அந்த ஸ்கில்ஸை வச்சு கரியர்ல பெட்டர் பொசிஷனுக்கும் ஈஸியா மூவ் ஆயிட்டாங்க. அந்த 15,000 மிச்சம் பண்றதுக்கு அவங்க எல்லா வேலையும் செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கும் அவங்களோட சேலரி பெட்டரா தான் இருந்திருக்கும். என்ன 20Kங்கிறது ஒரு 30 இருந்திருக்கும், இல்ல 40 இருந்திருக்கும். 10 டைம்ஸ் 15 டைம்ஸ் கண்டிப்பா அதிகமா இருந்திருக்காது. இதுதான் டைமோட வேல்யூ. என்னைக்குமே நமக்கு இருக்கிற நேரத்தை வச்சு பணத்தை சம்பாதிக்கணும். சம்பாதிச்ச பணத்தை வச்சு எக்ஸ்ட்ரா நேரத்தை சம்பாதிக்கணும். ஏன்னா டைம் தான் எப்பவுமே பெட்டர் அசெட்.